ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 8த் ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஷின் பேப்பர் மாடல் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கொஷின்ஸே உங்களுக்கு 100% கிடையாது. 200% வருவதற்கு சான்சஸ் இருக்கு. இத நீங்க பார்க்காம போயிடாதீங்க. நீங்க தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த கொஷின் எங்கெங்க இருக்கு, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணுன்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்மளுடைய சேனல் தான். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் நோட்ஸும் அங்கே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 8ஆம் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மார்க்கில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாமே புக் பேக் 1 மார்க்கு ஆர் அந்த பாக்ஸ் கண்டென்ட் வரக்கூடிய 1 மார்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். இப்போ மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல் என்ன? வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. தமிழ் எழுத்துக்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலையான வடிவத்தை பெறுவதற்கு எந்த கலை வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு? பயனில்லாத கலைநிலத்திற்கு ஒப்பானவர்களாக குறிப்பிடப்படுபவர்கள் வந்து யாருன்னா கல்லாதவர்கள். சமையலறையில் செலவிடக்கூடிய நேரம் டேஷ் செலவிடக்கூடிய நேரமாகும். அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் நமக்கு இருக்கும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுனா கல்வி. கண்ணாவா அப்படின்றது என்ன வினாத்தொடரா, எழுவாய் தொடரா, வினைமுட்டு தொடரா, வேற்றுமை தொடரா? கண்ணாவா அப்படின்றது வந்து என்ன தொடர்ன்றதை நீங்கள் எழுதணும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சினா எத்தனை வகை? புணர்ச்சி வந்து எத்தனை வகைப்படும்? அதெல்லாம் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். வெங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? அதை வந்து நீங்கள் எழுதணும். கால் கூட்டல் இறங்கி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து என்னதுன்னா கால் இறங்கி. ஸோ அதுதான் நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் தமிழை நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்குறாங்க. நீலகேசி கூறக்கூடிய நோயினுடைய வகைகள் யாவை? அதுக்கப்புறம் கற்றவருக்கு அழகு தருவது எது? அதுக்கப்புறம் மாங்கனி நகரம் என அழைக்கப்படக்கூடிய நகரம் என்ன? கலப்பில் டேஷ் உண்டு என்பது இயற்கை நுட்பம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 8th புக்கில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதி, அந்த இலக்கிய பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸு, துணைப்பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடியது, உரைநடை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வினாக்கள் தான். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இயற்கை ஓவியம் என்பது என்ன? இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. பெயரச்ச தொடர்னா எழுதிய பாடல். மரவேர் அப்படின்னா என்ன? அது என்ன விகாரம் அப்படின்றது எழுதணும். யாணர்னா புது வருவாய். மரவேர் அப்படின்றது கெடுதல் விகாரம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து தமிழில் எடுத்துடலாம். தென் அடுத்து வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மனப்பாட பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க இல்லையா? இங்கிலீஷில் எப்படி போயம் படிக்கிறோமோ தமிழில் மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடி பிளராமல் எழுத்து பிழையெல்லாம் எதுவும் இல்லாமல் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை எதுவும் இல்லாமல் எழுத கற்றுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே பாரதிதாசன் எழுதின பாட்டு அதை கேட்டிருக்காங்க. அந்த பாட்டு தான் வந்து மனப்பாட பாட்டெலாம் நமக்கு அந்த இதில் எழுத சொல்லியிருக்காங்க. அல்லது நம்ம வந்து ஆற்றுதல் என தொடங்கி மாறாமை அப்படின்னு முடியக்கூடிய உரை இருக்கக்கூடிய அந்த பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை பாட்டு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் அந்த பாட்டு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுனது எழுதலாம், இல்லைனா வந்து கலித்தொகை பாட்டு எழுதலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும், ரெண்டுமே எழுதக்கூடாது. அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் 21 வந்தீங்கன்னா இதனை என தொடங்கக்கூடிய திருக்குறள் சம்திங் இதனை இவன் கண் விடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறள். இந்த வேலையை இவங்க செய்வாங்க அப்படின்னா அந்த வேலையை அவங்கக்கிட்ட நம்ம பார்த்து கொடுக்கணுன்ற மாதிரி அந்த திருக்குறள் இருக்கும். அது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஆனால் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து இந்த மனப்பாட பாட்டு முடிச்சதுக்கப்புறம் பகுதி 3 போனீங்கன்னா 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கணும். 5 2 மார்க்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அந்த சாய்ஸஸை வந்து நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு நல்ல எந்த கொஷின் தெரியுமோ அந்த கொஷின் ஈஸியாக எது ஆன்சர் இருக்கோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷினே நீங்கள் சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையுமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும் போகும்போது இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஒரு சில கொஷின் கேட்கலனாலும் கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலகம் எவற்றால் ஆனது? தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? பசியின்றி வாழக்கூடிய வழியாக திருக்குறள் கூறுவது யாது? தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? பனையோலையால் உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் யாவை? எம்ஜிஆரினுடைய சமூக நலத்திட்டங்கள் 4 வந்து நம்ம எழுதணும். பகத்சிங் கண்ட கனவு யாது? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த செய்யுளுக்கு அப்புறம் அல்லது உரைநடைக்கு அப்புறம் துணை பாடம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அங்கே தான் இருக்கும் அந்த கொஷின்ஸ். இது எல்லாமே நம்ம பாடத்தை கூர்ந்து கவனிச்சிருந்தோன்னா எழுதலாம். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினாவது நல்லா படிச்சுக்கோங்க. தென் வந்து ஏதாவது 5 வினாக்களுக்கு மட்டுமே நம்ம வந்து விடையளிக்கணும். 4 2 மார்க்கு. ஆனால்
ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 நீங்கள் 4 2 மார்க் எழுதினாலே போதும். அங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது 5 வினாக்கள் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நீங்கள் 4 கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும், முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக, இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, தமிழ் எண்களை எழுதணும். உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2னா பிப்ரவரி 2க்கான 2 அப்படின்னா அங்கே என்ன எழுதணும், அந்த கல்லை உருண்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி போடணும். உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, 6க்கு என்ன தமிழ் எண் வரும் அதை எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் வரதில் அந்த கிராமர் பார்ட் வச்சு நம்ம எழுதலாம். கலைச்சொல் டையிங்னா என்ன, லோக்கஸ்னா என்ன, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல். அதாவது ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமும் கலைச்சொல் இருக்கும். அந்த கலைச்சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் இருக்கும். இப்போ உங்களுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் கேட்கலாம், இங்கிலீஷ் கொடுத்துட்டு தமிழ்லையும் கேட்கலாம். மேக்ஸிமம் இங்கிலீஷில் கொடுத்தா தமிழில் கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்டாலுமே நல்லா எழுதுகிற அளவுக்கு படிச்சுக்கோங்க. தென் சரியான மரபு சொல்லை வந்து நம்ம எழுதணும். சோறுனா என்ன வரும், சோறு தின்றானா இல்லை சோறு உண்டானா, மந்தை வருமா, நிறை வருமா, இதெல்லாம் நீங்கள் வந்து சரியான மரபு சொல் வந்து படிச்சுக்கணும். மொத்தமாகவே கொஞ்சம் மரபு சொல் தான் 8th புக்கில் இருக்கும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எவையாவது 6 வினாக்களுக்கு அடுத்து வினையளிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 வினாக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெல்லாம் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் எப்பவும் மறக்காமல் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்லேயும் இல்லை ஆஃப் இயர்லி எக்ஸாம் அது எந்த எக்ஸாம் வந்து இதை கேட்பாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடையினுடைய பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை, பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறக்கூடிய அறிவுரைகள் யாவை, 4ஆம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருள்கள் யாவை, உளவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை, அன்மொழி தொகை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மூங்கிலால் செய்யப்படக்கூடிய பொருள்கள் குறித்து எழுதுக. இது மாதிரி கேட்குறாங்க. பகுதி 4 போனீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து அந்த 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 5 into 5 உங்களுக்கு நீங்கள் 5 கொஷின் எழுதணும். உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கு 5 மார்க்கு. அது அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதை விட்டுருங்க, அது பிரிண்ட் மிஸ்டேக். அது இப்போ இந்த மார்க் மட்டும் நீங்கள் பாருங்கள். 5 மார்க் எழுதணும். ஒவ்வொரு கொஷினுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எய்தர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 42 எழுதணும், அல்லது நீங்கள் 42 எழுதுனா போதும். அதாவது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும், 2மே எழுதக்கூடாது. ஒவ்வொரு கொஷினுமே 2 கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் எழுதணும். நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்தவனார் கூறக்கூடிய விளக்கங்களை தொகுத்து எழுதணும், அல்லது நோய் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகளாக நாம் கருதக்கூடிய விஷயங்கள் என்ன. ஸோ அந்த நோய் தடை காப்பு மண்டலம் அந்த ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா நீங்களே அதை எழுதிக்கலாம். 43வது பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு நண்பனுக்கு பாராட்ட கடிதம் எழுதுகிறேன். இது வந்து அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய கடிதம். அஃபிஷியலாக ஒரு லெட்டர் இருக்கும். இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுறது. கீழே இருக்கக்கூடியது ஃபார்மல் லெட்டர், மேலே இருக்கிறது வந்து அன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அப்போ ஒரு நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக எப்படி ஒரு லெட்டர் எழுதுகிறோம், அஃபிஷியலாக எப்படி எழுதணும், அதுக்கெல்லாமே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதிக்கலாம். தென் 44 போனீங்கன்னா கோடிட்டு இடங்களை பொருத்தமான சொல்லுறுப்புகளை கொண்டு நிரப்பணும். மேலே இருக்கக்கூடிய சொல்லுறுப்புகள் கீழே இருக்கக்கூடிய தொடர்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்றதை வந்து சூஸ் பண்ணணும். இடி டேஷ் மழை வந்தது, மலர்வெளி தேர்வின் டேஷ் ஆயத்தமானால், அருவி மலையில் டேஷ் விழுந்தது, தமிழை டேஷ் சுவையான மொழியுண்டோ, யாழ் தமிழர் டேஷ் இசைக்கருவிகளில் ஒன்று. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன அங்கே வார்த்தை வரும் அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். மரபு தொடர்களை பொருளோடு பொருத்தணும். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது, கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது வந்து ஒரு இயலாத செயல், கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல், காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, கண்ணை மூடிக்கொண்டுன்னா ஆராய்ந்து பார்க்காம ஒரு செயலை செய்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர பொருளோட நம்ம விஷயத்தை வந்து பொறுத்துறது. அதுக்கப்புறம் கீழ்காணும் விளம்பரத்தைப்படுத்த வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஸோ இந்த கீழே கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாத்துக்குமே இந்த மேலே இருக்கக்கூடிய விளம்பரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இது வந்து ஒரு மாடல் தான், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து நம்ம நல்லா எழுத முடியும். ஈஸியாக நம்ம மேலே இருக்கக்கூடிய படத்தை பார்த்து கீழே கேட்கக்கூடிய கேள்விக்கு எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அங்கே போயிட்டு உங்களால் எழுத முடியாமல் கூட போயிடலாம். இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. அதை பார்த்து நல்லா எழுதிக்கோங்க. அது மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 5 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். இதுலேயும் எய்தராக ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று 47 எழுதணும், இல்லை 47 எழுதணும், ஏஆர்பி அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருக்கு 8 மார்க் கொஷின். 8 மார்க்குக்கு நீங்கள் எந்த அளவு சப்டைட்டில்லாம் போட்டு எழுதுறீங்களோ அந்தளவுக்கு இதை வந்து எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறக்கூடிய செய்திகளை எழுதலாம், அல்லது தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதலாம். 48வது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமாரும் கதையை சுருக்கி எழுதலாம், இல்லைனா காலம் உடன் வரும் அந்த கதையை சுருக்கி எழுதலாம். 49வது அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா முன்னுரை, அதாவது நூலகத்தினுடைய அந்த படிக்கக்கூடிய நூல்கள் படிக்கக்கூடிய முறை, குறிப்பாக நூலகத்தை பற்றின ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க. இல்லைனா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் அந்த தலைப்பில் நீங்கள் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 மார்க் எழுதுறீங்கிறதால கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து சப்டைட்டிலெலாம் கொடுத்து நல்லா தான் நீங்கள் எழுதணும். அப்போ தான் இதுக்கு 8 மார்க் போடுவாங்க. தமிழில் வந்து நம்ம 100 எடுக்கிறது சென்டம் வாங்குறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஏன்னா 100 மார்க் கொடுக்கவே மாட்டாங்க. சொன்னால் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அந்த 1 மார்க்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சென்டம் 1 மார்க்லாம் மிஸ் ஆகும். அதனால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் இம்பார்ட்டன்ட் தான்.
நீங்கள் இதை வந்து படிச்சுக்கோங்க. மறக்காமல் படிக்காமல் போயிடாதீங்க நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.